நடுத்தர மக்கள் ஒரு வீடு வாங்கும்போது, அந்த வீட்ல என்னென்ன வசதிகள்லாம் குடுக்கணும், இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களோ, அந்த வசதிகளெல்லாம் வச்சு கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 பிஹெச்கே வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர்க்குள்ள தான் அமைஞ்சிருக்குங்க. தென் மாவட்டங்கள்லேருந்து வரவங்க கோயம்புத்தூருக்குள்ள முதல்ல என்டர் ஆகுற இடமே வந்து சூலூர். சூலூர் தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இங்க ஒரு வீடு மட்டும் இல்லைங்க, மொத்தம் 3 வீடு இதே டிசைன்ல, இதே பிளானிங்ல பக்கத்து பக்கத்துல கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, என்ன விலைக்கு குடுக்குறாங்க, சூலூர்ல எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற வீடுகளை வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான வாசலே வச்சு 30 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வசதியான 2 பிஹெச்கே வீடா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லேஅவுட்குள்ள ட்ரைனேஜ் இருக்குது, ரோடு சுற்றி காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்காங்க, நல்ல தண்ணி வசதி இருக்குது, இபி இருக்குது. இந்த மாதிரியான எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கக்கூடிய லேஅவுட்குள்ள தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு வீடு மட்டும் இல்லை, ஒரே மாதிரியான பிளானிங்கில் ஒரே மாதிரியான டிசைனில் மொத்தம் 3 வீடு கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரியான டிசைன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே கான்ட்ராஸ்டா பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ட்ரன்ஸ்ல கார் என்ட்ரிக்கு தனியா ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. அது போக விக்கெட் கேட் இருக்கு. கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா 18க்கு 16ங்கிற அளவுல 2 பெரிய 7 சீட்டர் கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே நல்லா ஹெவியான ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இங்கே ஜனமோடியில் இந்த வீட்டுக்கான போர்வெல் வாட்டர் சம்பிளா இருக்கு. வாலுக்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் நமக்கு அவுட் டாய்லெட் பாத்ரூம் யூட்டிலிட்டி, அது போக டெரஸ் போறதுக்கான ஸ்டார் கேஸ் இருக்கு. சீலிங் ஃபுல்லா நிறைய ஸ்பாட் லைட் மாற்றக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வீட்டோட லெஃப்ட் சைடில், பேக் சைடில், ரைட் சைடில் செட் பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. இங்க நம்ம பார்க்கறது வீட்டோட மெயின் டோர், வடக்கு பார்த்த மாதிரியான டோர். இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டும் வடக்கு பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தேக்கு மர டோரா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்கறது 16க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியால பார்க்குற மாதிரி தான் வீட்டோட கிச்சன் கம் டைனிங், பெட்ரூம் இந்த மாதிரியான இடங்கள்ல நல்ல கிளாஸான டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பிரெஞ்ச் டைப்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது போக நார்மல் சைஸ்லயும் 2 பெரிய ஜன்னல் இருக்குங்க. மைல்டான பெயிண்டிங் ஒர்க் உபயோகப்படுத்திருக்கனால உள்ள வரக்கூடிய வெளிச்சம் எல்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது. அது போக ஜன்னல்கள் நிறைய இருக்கனால நல்லா காற்றோட்டமாகவும் இருக்குங்க. லிவிங் ஏரியாலேயே கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு தனி பூஜா ரூமும் இருக்குங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் தீம்ல டோர் கொடுத்துருக்காங்க. 4க்கு 3ங்கிற அளவில் பூஜா ரூம் அமைஞ்சிருக்குங்க. இது வீட்டோட அக்னி மூலையில் அமைச்சிருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங். 10க்கு 16ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஸ்பேசிஸான கிச்சன் கம் டைனிங். இங்கேயும் நல்ல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்கு. லிவிங் ஏரியாவில் பெயிண்டிங் ஒர்க் வந்து சாண்டில் மாதிரியான கலர் காம்பினேஷனில் பார்த்தோம். இங்கே வந்து லைட் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைனிங்கான ஸ்பேஸ். டைனிங்கான ஸ்பேஸில் வால் ஷெல்ஃப் இருக்கு. அது போக பெரிய ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்ல கிச்சன் இருக்குங்க. கிச்சன் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் வந்து நமக்கு எல் டைப்ல கிரானைட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு. அங்கே வந்து டேப் கனெக்ஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நார்மல் கிச்சன் தான். நமக்கு பிடிச்ச மாதிரி மாடல் கிச்சனா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி சிவில் ஒர்க்ல நிறைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குங்க. லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் தான் 2 பெட்ரூமே கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய முதல் பெட்ரூமை நம்ம பார்க்கலாம். பெட்ரூமோட டோருக்குலாம் நல்ல ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16 அமைஞ்சிருக்கு. வீட்டோட குபேர மூலையில் வாஸ்துப்படி கொடுத்துருக்காங்க. பெரிய பெட்ரூம்னால கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்கு. வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் வேற டோனில் பார்த்தோம். கிச்சன் கம் டைனிங்கில் வேற டோன் பார்த்தோம். பெட்ரூமில் வேற டோனில் வந்து பெயிண்டிங் ஒர்க் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு எல்லாமே உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. 6க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு ஆர்டிஸ்டிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு வந்து லிண்டல் லெவல் வரைக்கும் கிளாஸான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டார்க் அண்ட் லைட் தீமில் வந்து டைல் ஒர்க்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. இது வந்து பூஜா ரூமோட ரைட் சைடில் லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. இது வந்து கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம். வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ஒரு ஜன்னல், அது போக ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட், அது போக ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்குங்க. இதையும் நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணுறாங்க. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் நல்ல கிளாஸியான டைல் ஒர்க்காக சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4க்கு 7ங்க. பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் ஸ்பேஸுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க.
3க்கு 7ங்கிற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க இந்தியன் ஸ்டைலில். இங்கே நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்து கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸ். இந்த வீட்டோட டெரஸ்க்கும் சரி இந்த ஸ்டெப்ஸ்க்கும் சரி ரெட் கலரில் டெரக்கோட்டா பெயிண்ட் எல்லாம் வெதரிங்காக அடிச்சு வச்சிருக்காங்க. அது போக மேலே நமக்கு ஒரு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது, வாட்டர் டேங்க்லாம் வச்சு கொடுத்துருவாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடு நம்ம கோயம்புத்தூருக்கு தென் மாவட்டங்கள்லேருந்து வரவங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் ஆன சூலூரில் தான் கட்டியிருக்காங்க. சூலூரில் கலங்கலுங்கிற லொக்கேஷனில் தான் கட்டி ரெடியாக இருக்குது. வீட்டை சுற்றியுமே நிறைய வீடு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 62 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கோயம்புத்தூர் சூலூர் லொக்கேஷனில் நல்லா ஸ்பேசிஸான 2 BHK வீடு பார்த்துட்டு இருக்கீங்க, பக்கத்தில் 2 வீடு அண்ணா தம்பி கூட சேர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சிவா.